இப்ப ஆடி 18 இரவு ஆலயத்துக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க ஒரு முறை கூறுங்க. வணக்கம் சிவாய. இப்போ நம்ம இருக்க ஆலயம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டத்திற்கும் உட்பட்ட பஞ்சப்பட்டி என்ற ஊர்ல அமைஞ்சிருக்க ஆலயம். ஆலயத்தோட ஐயனோட திருநாமம் வந்து ஸ்ரீ மரகதாம்பிகை உடனமர் மருதாந்தேஸ்வரர் ஆலயம். இது வந்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன் சோழ மன்னரால் கட்டப்பட்ட ஆலயங்க. இது வந்து எங்களுக்கு இது சிவன ஆலயங்கிறது எங்களுக்கு அடியார் பெருமக்களுக்கு யாருக்கும் தெரியாது. நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயனை எடுத்து வழிபட ஆரம்பித்தோம். இன்று வரைக்கும் தினசரி நித்திய பூஜைகள் மற்றும் பிரதோஷம், பௌர்ணமி பூஜைகள் அனைத்தும் சிறப்பாக பண்ணிட்டு அவருக்கு அலங்காரம், அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு ஐயரை சந்திச்சு இந்த மாதிரி ஆலயம் கட்டுமான பணிக்கு கொஞ்சம் தாமதமாகுது, அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அவர் சில சொன்ன நடைமுறைகள் வழிமுறைகள்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம். அவர் சொன்ன 12 கருத்துக்கள்ல ஒரு மெயினான கருத்து வந்து 7 கன்னிகளை வச்சு குன்றுக்கு பக்கத்துல இருக்க வற்றாத கிணத்துல இருந்து நீர் எடுத்து வந்து அவருக்கு வந்து 1000 சகஸ்கர நாம சொல்லி அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து எழுந்து வெளியே வருவாரு அப்படிங்கிறது அந்த ஐயரோட கட்டளையா இருந்தது. அதை வந்து நாங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு நாங்கள் அதை நிறைவேற்றினோம். அன்றைக்கு இரவு 2 மணி அளவில் மழை, விடாத மழை. அன்று மழை பெய்த பிறகு மழை பெய்து கொண்டிருக்கும் போதே ஆலயத்தோட கற்கள் எல்லாம் சிதைஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. ரொம்ப எங்க அடியார்களுக்கு காலையில வந்ததுக்கு அப்புறம் தகவல் வந்துச்சு. வந்து பார்த்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இருந்தாலும் அது ஒரு நல்லதுக்கே, ஐயனோட திருவருளால தான் நடந்திருக்கு, ஆலய கட்டுமான பணிக்கு சீக்கிரம் வர்றதுக்கு அவர் உத்தரவு கொடுத்துறாருங்கிறத நாங்கள் எடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். அதனால இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து சிவபக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, ஆலய திருப்பணி நாங்கள் இது பண்ணி பாலாலயம் பண்ணி ஆலய திருப்பணி ஆரம்பிக்கணும். அதனால உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த எவ்வளோ, 1 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, ஆலயத்தோட ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு, ஜிபே நம்பரு எல்லாமே வீடியோவில் கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைங்க. சிவாய நம்ம, சிவாய நம்ம.